spoke Jesus out, when the Father spoke the word, the darkness ran away. தேவன் தன்னுடைய வாய் திறந்து தன்னுடைய வார்த்தைகளை சொன்னபோது அந்த இருளானது அகன்று வெளிச்சம் உண்டானது. அந்த இருளானது அங்கிருந்து மறைந்து போனது. The Holy Spirit jumped out of vacation and started vacating the problem. The Holy Spirit was already there on the water, doing nothing, on vacation. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதாவது ஒரு விடுப்பில் சென்றது போல் காணப்பட்டார். தேவனுடைய வார்த்தை சொன்னபோது அவர் எழுந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டார். Until the Father spoke the word, தேவன் வார்த்தையை பேசுவது வரையிலும், then the power of God, creation, new things, beautiful things begin to come out. When you start praying the promise of God, when you start praying the promise of God, when you start declaring the word of God, demons will jump out, devils will begin to run, the problem will bow. தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்ட போது எல்லா காரியங்களும் வெளிச்சம் உண்டாகி அவருடைய சக்தியின் மூலமாக புதிய சிருஷ்டிகளாக இந்த உலகத்தில் எல்லாம் உருவாக்கப்பட்டது. நாம் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜெபிக்கும் போது நம்முடைய நோய்கள் குணமாகும், பிசாசுகள் ஓடிவிடும், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களும் நம்மை விட்டு அழிந்து போகும். ஆமென். Let me see your hand. உங்களுடைய கரங்களை இப்படி காண்பீர்கள். சக்தி சக்தி. The power of God will be absent in your life தேவனுடைய if the promise of God is not coming out of you. if தேவனுடைய வாக்குத்தத்தமானது உங்களுடைய வாயிலிருந்து வரவில்லை என்று சொன்னால், so you have a problem. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. You have pain. உங்களுக்கு வலி இருக்கிறது. You must know the promise of God. உங்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தெரிந்திருக்க வேண்டும். Pray the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபியுங்கள். Talk to your heavenly Father. He wants to hear your voice, not the voice of the pastor. He wants to hear your voice. You are his child. Daddy wants to talk to you. Tell him about the problem. Pray about the problem. Bring out the promise. பரலோக தேவனை நோக்கி உங்களுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி உங்களுடைய பிரச்சனையை அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் போதகர் மூலமாக பிரச்சனையை வருவதை விரும்புவதில்லை. நீங்கள் அவரிடத்தில் நேரடியாக தன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பரலோக தேவன் விரும்புகிறார். We are about to pray. நாம் ஜெபிக்க போகிறோம். But you know, when we start praying, நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது some of you begin, சில பேர் ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Don't do that. அதை நீங்கள் செய்யக்கூடாது. Don't play and joke with your life. உங்களுடைய வாழ்க்கையை விளையாட்டாக எடுக்கக்கூடாது. Open your mouth. உங்களுடைய வாயை திறவுங்கள். And you talk to God. தேவனிடத்தில் பேசுங்கள். Say, God, this is the promise you brought to me this morning. You brought me this promise that you will not leave me, you will not forsake me in the problem. You answer me. Lord, this is the promise. Now I have a problem. I'm telling you. And this is the promise you said. You said you answer me. So solve the problem. Solve it. Let God hear your voice this morning. You cannot be lazy anymore in August. This month, you can't be lazy. You have to open your mouth. நாம் நம்முடைய வாயை திறந்து, தேவனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு வேதத்தில் வைத்திருக்கிறீர். இந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது நான் நம்முடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அதில் எனக்கு பதில் தருவேன் என்று சொல்லி ஒரு உறுதியும் கொடுத்திருக்கிறீர். நான் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் மேற்கொள்வதற்கான ஒரு சக்தி எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாயை திறந்து நாம் அறிக்கை செய்ய போகிறோம். நாம் சோம்பல் உள்ளவர்களாக அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Power of God. தேவனுடைய சக்தியானது, வல்லமையானது turn the desert into rivers of water. வனாந்திரத்தை செழிப்புள்ள நதி பாய்கிற இடமாக மாற்றியது. Only Jesus can do that. இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரம் செய்ய முடியும். Only the God of the Bible can accomplish that. வேதத்தின் தேவன் ஒருவரால் மாத்திரம் அந்த காரியத்தை நிறைவாக்க முடியும். Only the power of God can bring that to pass. தேவனுடைய வல்லமையே அந்த காரியத்தை கொண்டு வர முடியும். Pray the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு ஜெபியுங்கள். And you will experience the power of God. நீங்கள் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். When the power of God shows up, தேவனுடைய வல்லமை வெளி வரும்போது, let me show you what will happen. என்ன நடக்கும் என்று சொல்லி உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். Read verse 19. 19வது வசனம். Read verse 19 before we pray. We are 5 minutes late. Quickly. Verse 19. Look at verse 19. Look at verse 19. Let's have it on the screen. Isaiah 41:19. Quickly. Isaiah 41:19. I want you to see it on the screen. Isaiah 41:19.
அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய் மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். Read verse 20. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் நன்றி இயேசு. யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். நன்றி இயேசு. Hallelujah. Hallelujah. Look at verse 19. Look at verse 90. Look at this. When the power of Jesus shows up, he said, I will plant in the wilderness the cedar. So God will start giving you one miracle. He'll give you one. When the power of God is working, that's why he will start solving the problem step by step. He says, I'll plant in the wilderness the cedar wood, the acacia, the metal. So it will be one testimony after another. The wild olive I will set in the cypress, in the desert, the plane tree, the pine tree, together. Which means God is turning the desert into a forest. தேவனுடைய வல்லமையானது வெளிவரும்போது ஒன்றாக படிப்படியாக அவர் பிரச்சனைகளுக்கு அவர் சரி செய்து நமக்கு சாட்சிகளை படிப்படியாக கொடுத்து கொண்டிருப்பார். வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருதி செடிகளையும் என்று சொல்லப்பட்டது போல ஒன்றன் பின் ஒன்றாக படிப்படியாக நல்ல காரியங்கள் நடந்து நாம் நல்ல சாட்சிகளை கேட்கும்படி அவர் கிருபை செய்வார். Everybody say progress. எல்லாரும் முன்னேற்றம் என்று சொல்வோம். Let me see your hand. Say progress. இப்படியாக முன்னேற்றம், progress என்று சொல்வோம். Some of you will never go to the gym. This is the only time I can get you to exercise. Let's do it. நீங்க ஜிம்முக்கு போகாம இருப்பீங்க. இந்த மாதிரி காரியங்களை பண்ணும்போது தான் நாம் உடற்பயிற்சி பண்ண முடியும். You said you go to the gym 30 years ago. You've not gone. This morning you have to fulfill that promise. உடற்பயிற்சி செய்தவர்கள் என்று சொல்வோம். Come on, Amma. Come on, let's go. You're losing weight, 20 pounds. Come on, let's go. உங்களுடைய எடை குறைந்து கொண்டே இருக்கிறது. Say progress, progress, progress. முன்னேற்றம், progress, progress. When the power of God comes, தேவனுடைய வல்லமை வரும்போது you start experiencing progress. நீங்கள் அந்த முன்னேற்றத்தை வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். One tree after another. ஒரு மரம் அதற்கு பின்பாக அடுத்த மரம். In your desert, the desert represents your problem. In the midst of the problem, you see one testimony after another. One miracle after another. One victory after another. வனாந்திரத்திலே ஒரு மரம் பின்பு இன்னொரு மரம் என்று சொல்லி எப்படி வனாந்திரமானது செழிப்பாக மாறுகிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் கிடைத்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா வேளைகளிலும் சாட்சிக்கு பின்பு சாட்சி கொடுக்கிறவர்களாக ஒரு சத்தியமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாக காணப்படுவோம். வெற்றியுள்ள வாழ்க்கையை படிப்படியாக அனுபவிக்கிறவர்களாக காணப்படுவோம். This week, இந்த வாரம், this week, இந்த வாரம், this month, இந்த மாதம், this is going to be your experience. இதுதான் உங்களுடைய அனுபவமாக இருக்க போகிறது. You will experience this. நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள். By the authority of the name of the Lord, you will experience it. உங்களுடைய தேவனுடைய குணாதிசயத்தை நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க போகிறீர்கள். Your desert, உங்களுடைய வனாந்தரங்கள், is becoming a forest. ஒரு காடாக செழிப்புள்ள காடாக மாற போகிறது. Because of the power of God. தேவனுடைய வல்லமையின் மூலமாக revealed through his promise. தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் வெளியிறங்கப்பட்டது. Through your prayer. உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள heal the pain. உங்களுடைய வலிகளிலே நீங்கள் சுகம் பெறுவீர்கள். And remove the problem. அந்த பிரச்சனைகளை முற்றிலுமாக அகற்றி விடுவீர்கள். Because you are the people of God. ஏனென்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஜனங்கள். Washed by his blood. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். Loved by God. அவரால் நேசிக்கப்பட்டவர்கள். He killed his only son for you. அவர் தன்னுடைய ஒரே குமாரனை உங்களுக்காக மரிக்க கொடுத்தார். There is nothing he cannot do for you. இதற்கு மேலாக அவர் எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லி ஒன்றுமில்லை. He said, I would do this. நான் இதை செய்வேன் என்று சொல்லி அவர் சொன்னார். So the whole world would know that I'm the God of Israel. அதன் மூலமாக I have done it. முழு உலகமும் நானே இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி நான் இதை செய்தேன் என்று அறிந்து கொள்ளும் என்று சொல்லி சொன்னார். எல்லாரும் இதை செய்யுங்கள். Say propagation. Say propagation. Say spread it around. எல்லாவற்றையும் நாம் spread it around பரப்புவோம் என்று சொல்வோம். பரப்புவோம். Tell everybody about it. எல்லாரும் சொல்லுவோம். So that everybody would know that I, the God of Israel, have done it. To propagate it, to spread this testimony. இதை வெளியே கொண்டு வருவதற்காக, பரப்புவதற்காக, பிறரிடத்திலே நாம் சொல்வதற்காக, அந்த காரியங்களை சொல்வதற்காக இது செய்யப்பட்டது. We are praying. நாம் ஜெபிக்க போகிறோம். 3 minutes of prayer. 3 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். Serious prayer this morning. ஒரு வல்லமையுள்ள ஜெபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கிறோம். Those mountains of problems and pain is about to wave goodbye. பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் நம்மை விட்டு விலக போகிறது. Let's stand. நாம் எழுந்து நிற்போம். Thank you Jesus. Thank you Lord.
What a good God. What a good Father. எவ்வளவு ஒரு நல்ல தேவன், எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் நமக்கு. What a gracious Father. What a loving Father. எவ்வளவு ஒரு நேசமுள்ள தகப்பன், எவ்வளவு ஒரு அருமையான தேவன் நமக்கு You are இருக்கிறார். not like any human being we've ever met. நான் பார்த்தது போல எல்லா ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல You நீங்கள் are இல்லை. different from any person we've நீங்கள் ever met. வேறுபட்டவர்கள், வித்தியாசமானவர்கள். You are God of love. நீங்கள் தேவனுடைய அன்பில் ருசி You பார்ப்பவர்கள். are the greatest problem solver. நீரே பெரிய ஒரு எங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதில் தருகிற தேவன். Father, in Jesus' name. இயேசு Lift up your hands, everybody. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். In Jesus' name, Father. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. We pray this morning. நாங்கள் இந்த காலையிலே ஜெபிக்கிறோம் And தகப்பனே. we pray your promise. உம்முடைய வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி ஜெபிக்கிறோம் You said தகப்பனே. you would not leave us nor forsake us. நீர் சொன்னீர் நான் உன்னை விட்டு விலகுவதும் You இல்லை, said உன்னை you would கைவிடுவதும் never இல்லை. leave us nor forsake us. நீர் சொன்னீர் நான் உன்னை விட்டு You விலகுவதும் இல்லை, said உன்னை you would கைவிடுவதும் இல்லை. never leave us nor forsake நீர் என்னை us. விட்டு விலகுவதும் இல்லை, என்னை You said கைவிடுவதும் you இல்லை would சொன்னீர். never leave us nor நீர் forsake என்னை us. விட்டு விலகுவதில்லை, என்னை You கைவிடுவதில்லை said என்று you would சொன்னீர். never leave நீர் us. சொன்னீர் ஒருபோதும் nor ஒருபோதும் என்னை forsake விட்டு us. விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே. Father, in Jesus' name. பிதாவே இயேசு கிறிஸ்துவினுடைய We நாமத்தினாலே bring your promise back to you. We உம்முடைய bring your வாக்குத்தத்தத்தை promise நாம் back மீண்டும் to திரும்ப கொண்டு you. வருகிறோம் தகப்பனே. In Jesus' name. இயேசு கிறிஸ்துவினுடைய We remind நாமத்தினாலே you of your promise, உம்முடைய Lord. வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்துகிறோம் Oh, தகப்பனே. let your people feel your presence. உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பிரசன்னத்தை Let your உணரணும் people தகப்பனே. feel your love. உம்முடைய அன்பை உம்முடைய ஜனங்கள் உணர வேண்டும் Let தகப்பனே. your people feel your glory. உம்முடைய மகிமை உம்முடைய ஜனங்கள் உணர Let வேண்டும் your தகப்பனே. people experience your power. உம்முடைய வல்லமை உம்முடைய ஜனங்கள் அனுபவிக்க வேண்டும் தகப்பனே. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, move right now. அசைவாடுவீராக தகப்பனே. Destroy the works of Satan. சத்துருவினுடைய எல்லா Destroy போராட்டங்களையும் the works அழிப்பீராக. of Satan. சத்துருவினுடைய எல்லா காரியங்களையும் அழிப்பீராக In the தகப்பனே. name of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய Father, நாமத்தினாலே thank you நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. that our desert hearts எங்களுடைய வனாந்திரமான இருதயங்கள் is becoming a forest of joy. ஒரு செழிப்பான ஒரு இடமாக மாறிவிட்டது. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் Our desert life எங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கையானது is becoming a forest of miracles. ஒரு செழிப்பான ஒரு காட்டை போல ஒரு அற்புதங்கள் நடக்கிற இடமாக மாறிவிட்டது In the தகப்பனே. name of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் Heal your people now. சுகப்படுத்துவீராக முடியும். Heal your people now. சுகப்படுத்துவீராக முடியும். Deliver your people now. ஜனங்களை விடுவிப்பீராக தகப்பனே. Thank you for the victory. நல்ல வெற்றிக்காக நன்றி. Clap your hands for the victory. உங்களுடைய கரங்களை தட்டி வெறு The ஜெயத்தை. blood of Jesus இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் is falling like fire. அக்கினியை போல் உங்கள் மேல் விழுகிறது. The power of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை is entering your family right now. உங்களுடைய குடும்பங்களின் ஊடாக கடந்து செல்கிறது. Receive the touch of God. தேவனுடைய தொடுதலை உணருங்கள். Receive the touch of God. தேவனுடைய தொடுதலை உணருங்கள். Receive the touch of the Holy தேவனுடைய Ghost. தொடுதலை Be பெற்றுக்கொள்ளுங்கள். loose from every bondage. எல்லா கட்டுகளிலிருந்து In விடுவிக்கப்படுவீர்களாக. Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Come on, thank Him for the victory. அது நீங்கள் Clap உங்களுடைய your ஜெயத்தை hands and கொண்டாடுங்கள். thank Him. கரத்தை தட்டி உங்கள் ஜெயத்தை Clap கொண்டாடுங்கள். your hands and thank Him. தேவனுக்கு கரத்தை தட்டி நன்றி தெரிவியுங்கள். He's a wonderful God. அவரே அற்புதமான தேவன். He's a miracle worker. அவர் அற்புதங்களை நடப்பிக்கிற He தேவன். has not changed. அவர் எல்லா காரியங்களையும் உடைத்து விட்டார். He's still the same. அவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். This is your mount of victory. இதுதான் உங்களுடைய வெற்றி பெறக்கூடிய This மாதம். is your mount of joy. இது உங்களுடைய களிகூறுதலின் மாதம். Rejoice களிகூறுங்கள். in Jesus' name. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே. Amen. ஆமென். ஜெபம், தீர்வு, வெற்றி என்ற 7 சிறிய காரியங்களில் மகிமையை நாம் கண்டோம். இதற்கு உரிமை பாராட்டுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தல்வாராக. ஜலதாப்புனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சி இந்த காரியத்துக்காக நன்றி அப்பா. கர்த்தருடைய வார்த்தை வந்து எங்களை ஆற்றுவதாகவும் தேற்றுவதாகவும் நிலைநிறுத்துவதாக இந்த கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொந்து கொள்ளத்தக்கான பாக்கியத்தை மீண்டுமாக நினைப்பூட்டின கிருபைக்காக ராஜா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட கர்த்தர் தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பந்திலே பங்குள்ளத்தக்கான பாக்கியத்தை கொடுத்தீங்கப்பா. அது நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியான தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் கிரியை செய்து விதைக்கப்பட்ட வசனங்கள் 100, 60, 30 கணிதர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகைகளை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியம் அந்யோன்யத்திலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக.
எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உங்களையும் மறவாத. ஆமென்.